கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கிற இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமாயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை வாழ்த்தி வரவிட்டு இந்த நாளிலும் கூட லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான் என்று வார்த்தை சொல்லு. இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான் என்று வார்த்தை அழகாக தெளிவாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கூட நீங்க ஆவியின் ரீதியாக மறுத்து இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் திரும்ப முடியாத, என்னால் எழும்ப முடியாத என்று ஒரு தாகத்தோடு வருத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கூட நீங்க எழும்பி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு காரியமாவது முத்தரை மோதிரம், புதிய பாதரட்சைகள், புதிய வஸ்திரம், அது மாத்திரமல்ல சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வார்த்தைக்கே பண்றைக்கு இளையகுமாரன் வரும்போது வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இருந்தது நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய ஜனமாயிருக்கிற நீங்களும் கர்த்தருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சிறு ஜெபம் செய்வோமா. கர்த்தாவில் அல்ல தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரிகளை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தேவைக்கேற்ப ஆண்டவரே நன்மையின் பாக்கியத்தின நிரப்பங்க. இவனோ ஆண்டவரே மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான் என்று வார்த்தை சொல்லுகிறது கேப்ப கதாவை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பேர் பேராக ஆசீர்வதிங்க, ஏற்ற நன்மைகளை திருப்தி ஆக்குங்க ஐயா. ஆண்டவரே இவர்களுக்கு ஏற்ற முத்திர மோதிரையும் ஆண்டவரே அது மாத்திரமல்ல பாதரட்சைகளையும் புதிய வஸ்திரத்தையும் கொடுக்கத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் சமாதானத்தை அனுப்பி இவர்களுக்கு இன்னும் கிருபை பாராட்ட ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.